ஏன் இந்த டீலிமிட்டேஷனுக்கு இவ்வளவு எதிர்ப்பு? முக்கியமா தமிழ்நாடு மற்றும் பிற தென் மாநிலங்கள்ல இருந்து. டீலிமிட்டேஷன் கடைசியா 1971 நடந்துச்சு. அப்புறம் 2026 அளவு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. டீலிமிட்டேஷன்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல சீட் அலாட்மெண்ட் பண்றது. 1970s முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட தலைமையிலான கவர்மெண்ட் அப்ப பாப்புலேஷன் ரொம்ப அதிகரிச்சுச்சுன்னா பெரிய விளைவுகளை உண்டாக்கும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை நார்த் ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்ணல, சவுத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணனால நார்த்தை விட சவுத்துல பாப்புலேஷன் கம்மி. இதனால இந்த டீலிமிட்டேஷன் பில் இப்ப சக்சஸ் ஆச்சுன்னா சவுத்தை விட நார்த்ல நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க கம்பேரபிளி. இப்ப ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்தியா தான் உலக லெவல்ல மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கு. மக்கள் தொகை ரொம்ப அதிகரிச்சனால ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறையவே தேவைப்படுறாங்க. அதனால பார்லிமெண்ட்ல சீட் அதிகரிக்கணும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 81 படி 550 மெம்பர்ஸ் தான் மேக்சிமம், இதை மாற்ற முடியாது. அப்படியே நீங்க மாத்தணும், டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சா பில் பாஸ் பண்ணி சக்சஸ் ஆனா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படிதான் நேற்று பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணாங்க. லேக் ஆஃப் ஓட்னால அந்த பில் ஃபெயில் ஆயிருச்சு. சட்டம் அறிவோம், உரிமையை காப்போம். யுவர்ஸ் லாஃபுல்லி மனோஜ். தேங்க்யூ.